Hello friends, welcome back to our channel Pranesh Mom Blog. இன்றைக்கி இந்த vlogல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ பாத்திரமெல்லாம் தேய்க்கிற இந்த ஸ்க்ரப்பர் இருக்கும் இல்லையா, இது வந்து நம்ம அப்படியே பாத்திரத்தை தேய்ச்சிட்டு சும்மா தண்ணியில் கழுவி வச்சுட்டா அதில் நிறைய ஜெர்ம்ஸ் அண்ட் பாக்டீரியாஸ் எல்லாமே வந்து தங்கிரும். அதுக்காக இந்த மாதிரி கொஞ்சமாக சுடு தண்ணி எடுத்துக்கோங்க. இது எப்போவுமே நீங்கள் நைட் வந்து பாத்திரம்லாம் தேய்ச்சி வச்சுட்டு தூங்க போவீங்க இல்லையா, அந்த டைமில் செஞ்சு வச்சுருங்க. கொஞ்சம் சுடு தண்ணி நல்லா கொதிக்கிற தண்ணி எடுத்துகிட்டு இதில் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா, கொஞ்சமாக லெமன் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த ஸ்க்ரப்பரை இதுக்குள்ளே போட்டு வச்சிடலாம். அட்லீஸ்ட் ஒரு 2 டேஸ்க்கு ஒன்ஸாவது நீங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிடுங்க. இல்லைன்னா நம்ம வந்து பிளேட்டெல்லாம் கழுவும் போது அதில் இருக்கிற பாக்டீரியாலாம் நம்ம குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க. ஸோ குழந்தைங்களுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போயிடும். இந்த மாதிரி இதை க்ளீன் பண்ணி வைக்கிறது ரொம்ப முக்கியம். இது ஒரு 15 மினிட்ஸ் இந்த மாதிரி போட்டு வச்சுருங்க. ஒரு 15 மினிட்ஸ் வந்து அந்த சுடு தண்ணுக்குள்ளேயே போட்டு வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரன்னிங் வாட்டரில் வந்து நல்லா கழுவிக்கோங்க. இதை கழுவிட்டு நம்ம துணி காய போட வச்சுருப்போம் இல்லையா, கிளிப் இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி கிளிப்ஸ் எடுத்துக்கோங்க. அதில் வந்து இந்த ஸ்க்ரப்பரை மாட்டி இதை வந்து இந்த மாதிரி வச்சுருங்க. இப்படி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம நைட் ஃபுல்லாக இந்த மாதிரி வச்சுட்டு தூங்க போயிட்டோம் அப்படின்னா மார்னிங் வந்து அதில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாக வடிஞ்சிரும். இதுவும் காலையிலத்துக்குள்ளே நல்லா வந்து காஞ்சிட்ருக்கோம். ஸோ நம்ம டே டைமில் வந்து சன்லைட்டில் வைக்க முடியல, வெயில வைக்க முடியலைன்னா கூட இந்த மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக அடுத்தது இந்த சாம்பார் வெங்காயம், அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் இதெல்லாம் வாங்கி வைப்போம் இல்லையா, இந்த மழை சீசனில் ஒன்று அது கெட்டு போயிடும், இல்லைன்னா அது வந்து முளைச்சி வந்துடும். அப்படி வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒட்டிட்டு இருக்கும் இல்லையா, இந்த வெங்காயத்தை எல்லாம் தனித்தனியாக பிரித்து போட்டுருங்க. இந்த மாதிரி பிரித்து போட்டுட்டா இது வந்து கெட்டும் போகாது, சீக்கிரம் வந்து முளைச்சும் வராது. இந்த மாதிரி வெங்காயத்தை இந்த மாதிரி மழை காலத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா வெயில் வர டைமில் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அது இத்து போகாது, அதே மாதிரி முளைச்சும் வராது. அப்படி வெயிலே வர்றதில்லை, வெயிலில் காய வைக்க முடியாது அப்படின்னா அதுக்கு ஒரு டிப்ஸ் இருக்குது. ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் வந்து இந்த மாதிரி வெங்காயத்தை போட்டு லைட்டாக சூடு பண்ணி வச்சுட்டா போதும், அது வந்து கெட்டு போகாது. ஏன்னா நம்ம ஜாப்க்கு போகிறவங்க எல்லாம் கரெக்டாக வெயில் வர டைமுக்கு நம்ம எடுத்து காய வச்சுட்டு இருக்க முடியாது. அதனால் இந்த மாதிரி போட்டு லைட்டாக சூடு பண்ணி வச்சுட்டா போதும், இது வந்து முளைச்சும் வராது, கெட்டும் போகாது. அடுத்தது மிக்ஸி ஜார் பார்த்திங்க அப்படின்னா பின்னாடி பக்கம் இந்த மாதிரி ரொம்ப அழுக்கு பிடிச்சிட்ருக்கோம். இதை சட்டுன்னு நம்ம கையை வச்சு தேய்ச்சும் கழுவ முடியாது. அதனால் இதை வந்து சட்டுன்னு எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃபுல்லாக பேக்கிங் சோடா போட்டுருங்க. இதில் பேக்கிங் சோடாவை போட்டுட்டு லெமன் ஜூஸ் இல்லைன்னா வினிகர் எது வேணுனாலும் சேர்த்துக்கலாம். அது ரெண்டும் சேர்க்கும்போது எப்பேற்பட்ட அழுக்காக இருந்தாலும் சட்டுன்னு வந்துடும், நம்ம போட்டு ரொம்ப நேரம் தேய்க்க தேவையே இல்லை. இப்போது இது கூட லெமன் ஜூஸ் இல்லைன்னா வினிகர் ஏதாவது சேர்த்துக்கோங்க. இந்த பேக்கிங் சோடா மேலேயே லெமனையும் வந்து லெமன் ஜூஸையும் நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு இது ஒரு 1/2 மணி நேரம் வந்து ஊற வச்சிருக்கோம். 1/2 மணி நேரத்துக்கு பின்னாடி நம்ம எப்போவுமே வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரஷ் வச்சுருப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ப்ரஷ்ஷில் வந்து நீங்கள் என்ன பேஸ்ட் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த பேஸ்ட் வந்து கொஞ்சமாக போட்டுட்டு உள்ளே அந்த ப்ரஷ்ஷை விட்டு நல்லா லைட்டாக தேய்ச்சி விட்டு நம்ம வந்து ரன்னிங் வாட்டரில் கழுவிட்டால் போதும். நல்லா பளிச்சுன்னு அதில் இருக்கிற அழுக்கு மொத்தமும் வந்து போயிடும். இந்த மாதிரி அந்த உள்ள அந்த புஷ் இருக்கும் இல்லையா, அதை கையில் பிடிச்சிட்டு லைட்டாக தேய்ச்சி விடுங்க, இல்லைனா அது வந்து சுற்றிகிட்டே இருக்கும். சம்டைம்ஸ் நமக்கு மிக்ஸி வந்து நல்லாவே சுற்றாது, அதுக்கு காரணம் இதுக்குள்ளே அந்த ஒட்டிகிட்டு இருக்கிற அழுக்கு தான். அதனால தான் அந்த புஷ் வந்து சரியாக வேலை செய்யாமல் நம்மளுக்கு மிக்ஸி வந்து சுத்தாமல் போயிடும். இந்த மாதிரி ப்ரஷ்ஷை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு ரன்னிங் வாட்டரில் கழுவிடுங்க. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து எவ்வளோ அழுக்காக இருந்தது, இப்போ நல்லா பளிச்சுன்னு அந்த அழுக்கெல்லாம் எப்படி போயிடுச்சுன்னு பாருங்கள். கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம ஏதாவது மசாலா அரைச்சாவோ இல்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் அரைச்சாவோ அந்த ஸ்மெல் வந்து இருந்துகிட்டே இருக்கும். நம்ம வேறு ஏதாவது அரைக்கும் போது கூட அந்த ஸ்மெல் வந்துகிட்டே இருக்கும். அதுக்காக நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் இல்லையா லெமன், அந்த சாரெல்லாம் எடுத்துகிட்டு அந்த தோல் மட்டும் இருக்கும் இல்லையா, அதை போட்டுட்டு அது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸியை நல்லா ஓட விட்டுட்டிங்க அப்படின்னா அது நல்ல லெமன் ஃப்ளேவரோடு இருக்கும், அந்த மசாலா வாசனையெல்லாம் போயிடும். இல்லை லெமன் போடுறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஏலக்காய் வந்து ஒரு 10 ஏலக்காய் எடுத்து இது கூட போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்தால் கூட அந்த மசாலா வாசனையெல்லாம் போயிடும். இப்போ நான் லெமன் தான் போட்டு மிக்சியில் சுற்றி விட்டு எடுத்திருக்கேன். இப்போ அந்த மசாலாவோட வாசனையெல்லாம் சுத்தமாக போயிடும், லெமன் வாசம் மட்டும். கண்டிப்பாக இந்த டிப்ஸும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
அடுத்தது மிக்ஸி ஜாரில் இருக்கிற அந்த பிளேடெல்லாம் கொஞ்சம் ஷார்ப் இல்லாமல் இருக்கும், எண்ணெய் போட்டாலும் அரைக்காது. அந்த டைமில் நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு உப்பு போட்டு நல்லா சுற்றி விட்டுட்டோம் அப்படின்னா மிக்ஸியை, அந்த பிளேடெல்லாம் நல்லா ஷார்ப் ஆயிரும். இந்த கல் உப்புக்கு பதிலாக நீங்கள் முட்டை உடச்ச ஓடு இருக்கும் இல்லையா, அதை கழுவி காய வச்சுருந்து ஒரு 4-5 முட்டை ஓட்டை போட்டு நல்லா மிக்ஸி பிளெண்ட் பண்ணி எடுத்தாலும் அந்த பிளேடெல்லாம் நல்லா ஷார்ப் ஆயிரும். இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.